என் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். நெகேமியா 1:6 என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு கர்த்தருடைய செவிகள் கவனித்தும் அவருடைய கண்கள் திறந்தும் இருக்கின்றன. சங்கீதம் 6:9 கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் 20:1 ஆபத்து நாளிலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், யாக்கோபின் தேவனுடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும். சங்கீதம் 39:12 கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார், என் கண்ணீருக்கு அவர் மௌனமாய் இரார். சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்து என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 102:16 திக்கற்ற என்னுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் எப்பொழுதும் என் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 15:8 கர்த்தருக்கு முன் என் ஜெபம் செம்மையாய் இருக்கும் மட்டுமல்ல, என் ஜெபம் அவருக்கு பிரியமானது. நீதிமொழிகள் 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமானாகிய என்னுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். மத்தேயு 21:22 மேலும் நான் விசுவாசமுள்ளவனாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பேனோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வேன். மத்தேயு 26:41 நான் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். சகரியா 12:10 கர்த்தர் என்மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றியிருக்கிறபடியினால் ஆத்தும பாரத்தோடு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிப்பேன். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருப்பேன், உபத்திரவத்திலே பொறுமையாயிருப்பேன், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பேன். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மனதியோடிருப்பேன். பிலிப்பியர் 4:6 நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருப்பேன். 1 தீமோத்தேயு 2:2 என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவரானபடியால் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் பண்ணுவேன். யாக்கோபு 5:15 விசுவாசமுள்ள எனது ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருப்பேன். யோதா 20 நானோ என்னுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்னை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நித்திய ஜீவனுக்கேதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருப்பேன். ஆமென்.